பாஜக கூட்டணி தேவையில்லை, அதிலிருந்து வெளிவந்து விடுங்கள் என்று ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவருக்கு எதிராக அந்த கட்சியை சார்ந்த பல பிரமுகர்கள் போர்க்கொடி ஏந்தி இருக்கக்கூடிய நிகழ்வு நடந்திருக்கிறது. மொத்தமாக பாஜக கூட்டணியில் வெடித்து கிளம்பி இருக்கிறது பூகம்பம். தமிழ்நாட்டில் 2 தினங்களுக்கு முன்பு ஒரு செய்தி வந்தது. நம்முடைய சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவு அவர்கள் சொன்ன செய்தி என்ன சொன்னார் அப்படின்னா, இன்றைக்கு அதிமுக பாஜக இடையே ஒரு கூட்டணி நடந்திருக்கு. இப்போ இதில் அமித்ஷா சொல்கிறாரு பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறாரு. எடப்பாடி சொல்கிறாரு அதிமுக தலைமையிலான கட்சி தான் இங்கே ஆட்சி பொறுப்புக்கு வரும்னு சொல்கிறார். இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மறைமுகமான ஒரு போர் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு கண்கூடாக தெரியுது. அதனுடைய அடிப்படையில் தான் அப்பாவு சொல்கிறாரு அதிமுக பாஜக கூட கூட்டணி வைக்காது அப்படின்னு. கூடுதலாக ஒரு செய்தி, அதிமுக இந்த முறை பாஜகவோடு கூட்டணி அமைத்து தமிழக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டால் அதிமுக என்று சொல்லக்கூடிய கட்சி 7% வாக்குகளுக்குள் சுருங்கிவிடும். ஒரு காலத்தில் 40%, 44% வாக்கு வங்கி வைத்திருந்த அதிமுக ஒட்டுமொத்தமாக இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற செய்தி கூட வந்திருக்கு. சரி, தமிழ்நாட்டில் இப்படி ஒரு செய்தி வருது அப்படின்னா, நீங்கள் வெகு விரைவில் தேர்தல் நடக்கவிருக்கக்கூடிய பீகாரில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன? 2 தினங்களுக்கு முன்பு சிராக் பாஸ்வான் என்று சொல்லக்கூடிய பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய நபர் ஒரு செய்தியை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? 2020ஆம் ஆண்டில் மோடி பாஜக சொன்னதனுடைய பேரில் நிதிஷ்குமார் என்று சொல்லக்கூடிய நபருடைய கட்சியை மாநிலத்திலிருந்தே இல்லாமலாக்குவதற்கு, அந்த கட்சியை தோல்வியுறச் செய்வதற்கு நிதிஷ்குமாருடைய கட்சி போட்டியிட்ட 134 தொகுதிகளிலும் எங்களை போட்டியிடச் சொன்னார் அப்படின்னு சிராக் பாஸ்வான் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி இன்றைக்கு வைரலாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சிராக் பாஸ்வானுடைய கட்சி பாஜக, நிதிஷ்குமாருடைய ஜேடிஎஸ் எல்லாம் ஒரே கட்சியில் சேர்ந்திருக்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் தான் தேர்தல் வரவிருக்கிறது. இன்னும் ஒரு 4 மாதத்தில் தேர்தல் வரவிருக்கு. இந்த நேரத்தில் சிராக் பாஸ்வான் இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. மோடியும் அமித்ஷாவும் சொன்னாங்க நிதிஷ்குமாருடைய கட்சியை நீர்த்து போகச் செய்ய நீ நிதிஷ்குமார் போட்டியிடக்கூடிய இடங்கள்ல எல்லாம் நீ உன் கட்சியை நிப்பாட்டு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் நிதிஷ்குமாருடைய கட்சியை சார்ந்த ஒரு பிரபலமான ஒரு தலைவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, பாஜக கூட்டணி தேவையில்லை, அதிலிருந்து வெளியே எவ்வளோ சீக்கிரம் வெளியே வர முடியுமோ சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதற்காக அப்படின்னா, நிதிஷ்குமாரனுடைய கட்சி பாஜக கூட்டணியோடு பாஜக கூட்டணி இல்லாமல் போட்டியிடக்கூடிய வரையிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பீகாரினுடைய மிக முக்கியமான வலுவான ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருந்தது. பாஜகவோடு கூட்டணி வைத்து போட்டியிட்ட பிறகு 2வது இடம் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்ட காட்சியை பார்த்தோம். ஆனால் கூட்டணி வைத்த மாநிலத்தினுடைய மிகப்பெரிய கட்சி 2வது 3வது 4வது இடத்திற்கு தள்ளப்படும் போது